செந்தில்குமார் ஆவின் டீலர், அம்பத்தூர் ஓட்டியில் பிடிஆர் மடம் பக்கத்தில் ஷாப் வச்சுருக்காருங்க. இவர் ஆவினோட ப்ராடக்ட் எல்லாம் வந்து செல் பண்ணிகிட்ருக்காருங்க. பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், ஐஸ்கிரீம், மில்க் ஷேக்கு, லஸ்ஸி, சாக்லேட்டு, பால்கோவா, பேடா, ஆவின் ப்ராடக்ட் வந்து எல்லாம் ஒன்றிடாமல் செல் பண்ணிகிட்ருக்காருங்க. உங்கள் வீட்டில் நடக்கிற விசேஷங்கள் மற்றும் பண்டிகை நாட்களுக்கு இவர்கிட்ட நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம். ஆர்டர் வந்து இவர் மொத்தமாக எடுக்கிறாரு, சில்லறையாகவும் எடுத்துக்கிறாரு. நாங்கள் வாங்கி பார்த்துட்டோம், பொருள் எல்லாமே நல்லா இருக்குது, நீங்களும் வாங்குங்க. பசுமை விவசாயம் சேனலுக்கு என்னை வந்து பேட்டி கண்டதில் ரொம்ப வணக்கம். என்னுடைய பெயர் சரோஜா தியாகராஜன். நான் சென்னை அண்ணா நகரில் வசிக்கிறேன். என்னுடைய சொந்த ஊர் நாகை மாவட்டம் கீழ்வேலூர். நான் படிக்கும் பொழுதே 5வது படிக்கும் பொழுதே என்னுடைய வாத்தியார் வீட்டில் செடி வைத்து தண்ணீர் ஊற்ற வேண்டுமென்று எங்களை பழக்கியது. எங்களுக்கு இப்போவும் 80 வயசானாலும் அந்த பழக்கம் இருக்கிறது. நானும் என் தம்பியும் அப்படி தான் இப்போவும் செய்து கொண்டிருக்கிறோம். சென்னையில் வந்து இந்த செடியெல்லாம் வச்சு பறித்து சாப்பிட்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காய்கறி, வெங்காயம் முதற்கொண்டு போட்டிருக்கேன். இந்த அடீனியம்ங்கிற செடி எனக்கு அந்த அடீனியம் ஓனரே கொண்டாந்து எல்லாம் செஞ்சு எல்லாம் கொடுத்தாங்க. எனக்கு இதில் ரொம்ப சந்தோஷம். இந்த செடியை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய கொள்ளு பேரனுக்கு நான் பிரண்டை பொடி, கீரை சமைச்சு கொடுப்பேன். பிரண்டை பொடி என்னதை இஷ்டமாக ஆசையாக சாப்பிடுவான். பிரண்டை வீட்டில் வளர்க்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த க்ரோ பேக்கெல்லாம் கரூரிலும் சென்னையிலும் வாங்கினேன். முதல் தடவை வாங்கும்பொழுது கவர்மெண்ட், தமிழக அரசு வேளாண்மை துறையில் கிட் பேக் கொடுத்தார்கள். அந்த பேக்கிலிருந்து வந்த விதையிலேயே நான் இப்போ எல்லா விதையும் நான் தயார் பண்ணிக்கிறேன். கீரை விதை, அவரை விதை, பரங்கி முதற்கொண்டு போட்டிருக்கேன். கீரை டெய்லி சமைச்சு சாப்பிட்ருவோம். யாருக்காவது கொடுக்கணுன்னோட கீரை சமைச்சு தான் நான் கொடுப்பேன். அதை எல்லாத்துலேயுமே நான் சொல்லியிருக்கிறேன். காலையில் மேலே மாடிக்கு வந்தால் 1 மணி நேரம் அதை பார்க்காம என்னால் இருக்க முடியாது. எனக்கு வயசு 80 இருந்தாலும் நான் ஒரு நாளைக்கு 4 தடவை மாடிப்படி ஏறுகிறேன். நான் சிநேகிதி புக்கு, பில்டிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், அண்ணா நகர் டைம்ஸ், ஹிந்து, இதிலெல்லாம் என்னுடைய தோட்டம் வந்திருக்கிறது. நாங்கள் ஒரு ஓடிஜி குரூப் ஒன்று இருக்குது, அதில் நான் போடுவேன். நான் முக்கால்வாசி நான் வின் பண்ணுறது, அன்னன்னைக்கு வின் பண்ண போடுவாங்க. நான் அதில் வந்து வின் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு அதில் ரொம்ப சந்தோஷம். இந்த வயசுக்கு வின் பண்ணுறேன்னா எவ்வளோ சந்தோஷம் இருக்குன்னு சொல்லுங்கள். டெரஸ் கார்டன் குரூப் இருக்குது. நான் தினமும் என்னுடைய வாட்ஸ்அப்பில் என்னுடைய தோட்டத்தை அனுப்புவேன். அதில் முக்கால்வாசி நான் வின் பண்ணிக்கிட்டு கொண்டிருக்கிறேன். கீழே செம்பருத்தியெல்லாம் கலர் கலராக எல்லா கலரும் வச்சுருக்கேன். அள்ளி, மீன் எல்லாம் வச்சுருக்கிறேன். எனக்கு இதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய பிள்ளைங்க எல்லாருமே நல்ல போஸ்ட்டில் நல்ல இதில் இருக்கிறாங்க. ஆனாலும் எனக்கு இந்த செடியினாலே நான் இங்கே இருக்கிறேன். என்னிடம் ஒரு 10 தொட்டியில் ஆரம்பித்து இன்று 500 தொட்டி இருக்கும். என்னென்ன செடின்னு நான் கொஞ்சம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது அடினியத்தில் அடுக்கு ரோஸ் மாதிரி. என்னிடம் எல்லா கலரும் இருக்கிறது. வரிசையாக பார்த்தா தெரியும். ஒரு 50 கலர்னாலும் என்கிட்ட இருக்கும். இது ஒரு கலர், இது ஒரு கலர். இந்த ஒரு கலர் இது இவ்வளவு பெரியதாக இருக்குது பாருங்கள். இது அடுக்கு கொத்து கொத்தாக இருக்கும். இன்னும் போன மாதம் இன்னும் ஜாஸ்தியாக இருந்தது. இப்போ கொஞ்சம் குறையிற சமயம். ரெட்டு, பிளாக் ரெட்டு. அடினியம் நான் இதை வந்து கேமராலாம் போட்டிருக்கேன். இந்த செடிக்கெல்லாம் கீழே இருந்தே பார்ப்பேன். எனக்கு சந்தோஷத்துக்காக கீழே இருந்தே நான் ரூமில் இருந்துக்கிட்டு போட்டு பார்த்துட்டு எவ்வளோ பூ பார்க்கும் போதே எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கிற தொட்டு
அந்த கேமராவில் பார்ப்பேன். இது அரளி செடி. இது மாதிரி கீழே 4-5 வச்சுருக்கேன். அப்பப்போ நான் கீழே பறித்து கொண்டு போய் தண்ணியில் போட்டு அழகாக பார்ப்பேன். செம்பருத்தி. இது மணத்தக்காளி. யாருக்கு வேணாலும் உடம்பு சரியில்லைன்னா வந்து இங்கே பறிச்சிட்டு போவாங்க மணத்தக்காளி. கீரை விதை நானே எடுத்துடுறேன். சிகப்பு தண்டு கீரை. எப்போதுமே கீரை விதை நான் எடுத்துருவேன். தக்காளி எல்லாருமே வந்து உடம்பு வாய் புண்ணாக இருந்தால் வந்து என்கிட்ட பறித்து கேட்டு எடுத்துகிட்டு போவாங்க. பிரண்டை. என்னுடைய கொள்ளு பேரனுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பிரண்டை. இந்த பூ பாருங்கள். இது மாதிரி எல்லா கலரும் கீழே வச்சுருக்கேன். பெரிய பெரிய கலராக இருக்கும். தினம் காலையில் மாடு வண்டி வந்து வெளியில் நிற்கும். எப்படி இருந்தாலும் 100 ரூபாய்க்கு வாங்கிடுவேன். கத்திரிக்காயெல்லாம் பறிச்சிட்டேன். இது விதைக்காய் விட்ருக்கேன். இதில் நடுப்பணுப்பில் போக நாளாகவும் கொஞ்சம் அழகுக்காக வச்சுக்குவேன். பரங்கி கீத்து கடையில் வாங்கி விதை போட்டு இவ்வளோ நன்றாக வந்திருக்கிறது. விதை தெரியாது. பழத்தில் வழங்கும் போது வந்த பழத்தை போட்டால் நன்றாக வந்திருக்கு. அடுத்த மாதம் காய்க்கும்னு நினைக்கிறேன். இது முளைக்கீரை. அந்த பையில் அரைக்கீரை. இது வந்து போட்டு நான் வந்து 10 நாளைக்கு ஒரு தடவை கீரை மாற்றிக்கிட்டே இருப்பேன். அப்போ தான் எப்போதும் நம்ம கீரை சாப்பிட்லான்னு. இந்த செம்பருத்தியெல்லாம் பாருங்கள், அடுக்காக இருக்கும். காலையில் வந்தாலே மனசு சந்தோஷமாக இருக்கும். எங்கள் வீட்டுக்கு நிறையா ஆஃபீஸர்லாம் வருவாங்க. இப்போ எல்லா ஆஃபீஸரும், நான் யாருன்னு சொல்கிறது இல்லை, எல்லா ஆஃபீஸரும் வருவாங்க. டாக்டர்ஸ்லாம் வருவாங்க. வெண்டை நிறையா போட்டிருந்தேன். நம்ம தான் போடணும். இது அரைக்கீரை. அன்னன்னைக்கு கிள்ளி சமைச்சிடுவேன். இன்னும் கொஞ்சம் நாள் ஆனோடனே இந்த பையை மாற்றிட்டு வேறு விதை போட்டுருவேன். இது துளசி தானாக முளைச்சிருக்கு. அப்படியே வந்தால் வச்சுக்குவேன். எதுக்கும் உதவும்ல துளசி. பிரண்டை. இந்த அங்கே இருக்கிறது 3 பட்டை பிரண்டை. இது உருண்டை பிரண்டை. இது நான் இப்போ தான் பார்க்குறேன். இதை எனக்கு ஒருத்தர் வந்து ஒரு குரூப்லேருந்து கொண்டாந்து கொடுத்தாங்க. அதை இப்போ தான் வச்சுருக்கேன். இதில் தான் கீரை. இது நீங்கள் இப்போ பார்க்குறது இது வெங்காயம். இது வந்து நான் வாங்கும் போது முளைத்து இருந்தால் அதை நட்டு வைத்துவிடுவேன். இந்த இதை நட்டு கட் பண்ணி கீரையோடு சேர்த்து சமைத்தால் நன்றாக இருக்கிறது. வந்து கோழிக்கொண்டை. கொஞ்சம் காஞ்சி போயிட்டு நேற்று ஒரு ஃபோட்டோ குரூப்பில் அனுப்புனா எல்லோரும் என்ன பூன்னே கேட்டாங்க. நான் வேணால் அந்த குரூப்பை அந்த ஃபோட்டோ உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த செடி வந்து ரோஸ் செடி. கட் பண்ணி விட்டுட்டே இருப்பேன், பூக்கும். இப்போ பார்க்குறது நீங்கள் தண்டுக்கீரை. நான் வந்து கீரை விதை வாங்காமையே நானே தயார் பண்ணிகிட்ருக்கேன். அவரை விதையும் கீரை விதை இதெல்லாம் நானே தயார் பண்ணிவிடுவேன். கத்திரி விதையும் அங்கே விட்டுருந்தேன்ல, அவரை இப்போ நல்லா பூத்துருக்கு. இதுக்கு மருந்து வந்து தேமூர் கரைசல் ஊற்றுறேன். அதனால தான் பூ கொட்டாமல் இருக்குது. மாடி ரூஃப் வீணாக போகாமல் இருக்கிறதுக்கு என்னோடய ஐடியாவில் நான் ஸ்லாப் போட்டு அடியில் 2 கல் இங்கெல்லாம் கல் நட்டு வச்சுருக்கேன். ஒரு ஓரமெல்லாம் கேலரி மாதிரி கட்டிடுவேன். ஓரம் 4 பக்கமும் கேலரியாக கட்டிடுவேன். நடுப்புற சமயத்தில் வேணுமேன்னு சொல்லிவிட்டு என்னோடய ஐடியா இது. 2 கல் வச்சு படி ஸ்லாப் வாங்கி போட்டு கட்டினா ரூஃபு வீணாக போகாது. தண்ணியை திட்டமாக ஊற்றுவேன். அதனால் ரூஃபு போட ஈரம் இல்லாமல் இருக்குது பாருங்கள், அப்படியே இருக்கும். வர வீணாகாமல் இருக்கிறதுக்கும் கேலரி மாதிரி அழகாக இருக்கிறதுக்கும் நம்ம எல்லா செடியும் கீழே இருந்து நான் பார்க்கறதுக்காக கேலரி மாதிரி கட்டியிருக்கேன். என்னை பார்த்துட்டு நிறைய பேர் கட்டியிருக்காங்க. இப்போ எங்கள் கொத்தனாரையே அனுப்பி நிறைய பேருக்கு இந்த கட்ட சொல்லியிருக்கேன். நான் வந்து வாட்டர் லில்லியில் இப்போ தான் 6 மாதமாக தான் எனக்கு இது தெரியும். வாட்டர் லில்லியை பற்றி இப்போ தான் கொண்டாந்து கீழேயும் வச்சுருக்கேன், இங்கேயும் வச்சுருக்கேன். இதில் வந்து கப்பீஸுங்கிற மீனை வாங்கி நிறையா விட்ருக்கேன். ஏன்னா தண்ணி சும்மா வைக்கக்கூடாதுன்னு கார்பரேஷன்லேயும் சொல்கிறாங்க. மீன் விட்டால் ஒன்றும் கிடையாது. அதனால் நான் மீன் விட்டு இந்த அள்ளி செடியை வச்சுருக்கேன். அடுத்த மாதம் பூக்கும்னு நினைக்கிறேன். கீழேயும் வச்சுருக்கேன், இங்கேயும் வச்சுருக்கேன். நான் செம்பருத்தியெல்லாம் கலர் கலராக இங்கே வச்சுருக்கிறேன். இதுக்கு மண்புழு உரம், ஆட்டு உரம், செம்மண், மாட்டு உரம் எல்லாமே கலந்து அப்பப்போ எது கிடைக்கிறத ஒரு மாதம் மாற்றி மாற்றி போடுவேன். ஒரே இதாக போடாமல்.
இந்த முருங்கை முன்ன காய்ச்சுது. எனக்கு நெய் உருக்கிறதுக்காக அந்த முருங்கை மாடியில் வச்சுருக்கேன், சுத்தமாக இருக்குங்க. நெய் உருக்கும் போது இந்த கீரையை நாங்கள் போடுவோம். அதுக்காகவே இந்த முருங்கைக்கீரை. களஞ்சியங்கிற பூ 20 வருஷம் முன்னாடி நான் சோபா வாங்கும் போது எனக்கு கொடுத்தாங்க. அந்த ஞாபகமாக இன்றைக்கி இன்னமும் இருக்குது. மவுண்ட் ரோடில் ஒருத்த கொடுத்தாங்க. இன்னமும் என்கிட்ட அது இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாழை மரம் எங்கள் அம்மாவுக்கு 80 வயசு இருக்கும் போது வந்து எனக்கு வச்சு கொடுத்தது. அது இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது. அம்மா ஞாபகமாக நான் வச்சுருக்கேன். எனக்கு இப்போ எங்கள் அம்மாவுக்கு 110 வயசு இருக்கும். கத்தாழை வச்சுருக்கேன், அழகாக வச்சுருக்கேன். இந்த செம்பருத்தி பக்கத்துலலாம் ஸ்கூல் நிறையா இருக்கிற தொட்டு ஸ்கூல் பிள்ளைங்களுக்காக இந்த ஒத்த செம்பருத்தி நிறையா வளர்க்குறேன். எக்ஸாம் சமயத்தில் அது ஒரு சப்ஜெக்ட் இருக்கா, அதனால பிள்ளைங்க வந்து எல்லோரும் வந்து பறிச்சுட்டு போவாங்க. இது 5 வருஷத்து செடி, அதெல்லாம் 2-3 வருஷத்து செடி. இதுதான் ஃபஸ்ட்டு வாங்கினேன். இதை வாங்கினதுலேருந்து எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் இதையும் வாங்கினேன். அதுலேருந்து எனக்கு இப்போ அந்த செடி மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருந்து அவ்வளோ ஜாஸ்தியாக்கியிருக்கேன். நீங்களும் உற்பத்தி செஞ்ச பொருளை விற்பனை செய்யணுமா? உடனே பசுமை விவசாயம் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க. அதில் நீங்கள் உங்களுடைய பொருளை விற்பனை செய்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது பொருள் வாங்குறதா இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் பதிவு செய்யலாம். மேலும் பயனுள்ள விவசாய செய்திகள் தெரிய பசுமை விவசாயம் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க.